is Malati. நாம இன்னைக்கு probabilityல example sums பார்க்க போறோம். Example 8.18. A bag contains 5 blue balls and 4 green balls. A ball is drawn at random from the bag. Find the probability the ball drawn is blue. Then இரண்டாவது question not blue. அதாவது ஒரு பையில் 5 நீல நிற பந்துகளும் 4 பச்சை நிற பந்துகளும் உள்ளன. பையிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது. எடுக்கப்படும் பந்தானது நீளமாக, இரண்டாவது கேள்வி நீளமாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. அதாவது இந்த மாதிரி ஒரு பேக் குள்ளற நமக்கு ஒரு 5 ப்ளூ பால்ஸும் 4 கிரீன் பாலும் உள்ள போட்டாங்க. உள்ள போட்டுட்டு நம்ம கை விட்டு ஏதாவது ஒரு பந்தை எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த பந்து நீல நிறமாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். பாருங்க, இதுதான் ஒரு பையன் வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளார பாருங்க 5 ப்ளூ பால்ஸும் 4 கிரீன் பால்ஸும் இப்படி இருக்கு. நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இப்படி டிரான்ஸ்பரண்டா போட்டிருக்கேன். டிரான்ஸ்பரண்டா இல்லாம இருக்கிறது, வெளியே அந்த பால் தெரியாத மாதிரி தான் உள்ள போட்டிருப்பாங்க. இப்போ கையை விட்டு ஒரு பந்து எடுத்தா அது நீல நிற பந்தாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எஸ் எழுதணும். பைக்குள்ளார எத்தனை இருக்கு அப்படிங்கறத சாம்பிள் ஸ்பேஸ் முதல்ல எழுதணும். எஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது கூறுவெளி எஸ் சமம். பாருங்க, நமக்கு என்ன சொல்லிருக்காங்க, 5 ப்ளூ பால் அப்புறம் 4 கிரீன் பால் இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் சேர்த்துனா மொத்தம் எத்தனை வரும், 9 பால்ஸ் இருக்கா? அதுதான் நமக்கு எஸ். அப்போ என் ஆஃப் எஸ் எவ்வளவு அப்படின்னா இந்த 5 கூட்டல் 4 9 அப்படிங்கிறதா என் ஆஃப் எஸ். சரிங்களா? இப்போ வந்து மொத்தம் பைக்குள்ளார எவ்வளவு இருக்குங்கிறது எழுதி வச்சிட்டோம். அடுத்து நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா ப்ளூ பால்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு போறோம்னா அப்படின்னா let A be an event of getting a blue ball. என்ன வேணும் நமக்கு, favorable case என்ன அப்படின்னா நமக்கு ஒரு ப்ளூ பால் வேணும் அப்படின்னா அதனுடைய probability என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் let A be an event of getting blue ball அப்படின்னு இங்கிலீஷ்லயும் A என்பது நீல நிற பந்து கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. நிகழ்தகவு இங்கே எழுதக்கூடாது, இனிமேல் தான் கண்டுபிடிக்க போறோம். சோ A என்பது நீல நிற பந்துகள் கிடைக்கும் நிகழ்ச்சி என்க அப்படின்னு எழுதிட்டோம். இப்ப இந்த A தான் நீல நிற பந்துகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு எழுதியிருக்கும் போது N ஆஃப் A எத்தனை இந்த நீல நிற பந்துகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா 1 2 3 4 5. நம்ம கையை விட்டதையும் 5 பாலும் கைக்கு வரப்போகுது இல்லை. ஆனா 5 தடவை நமக்கு அந்த சான்ஸ் இருக்கு அந்த ப்ளூ பால் கிடைக்கிறது. ஏன்னா உள்ள 5 ப்ளூ பால்ஸ் இருக்கு. அதனால நம்ம அந்த மேக்ஸிமம் சான்சஸ் தான் நம்ம எழுதணும். ஸோ N ஆஃப் A is equal to 5 அப்படின்னு. இப்போ P ஆஃப் A அதாவது probability of getting this blue ball, அதாவது நீல நிற பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவு P ஆஃப் A அப்படின்னு சொல்லிருக்கோம். இதுக்கான ஃபார்முலா N ஆஃப் A by N ஆஃப் S. இப்போ N ஆஃப் Aங்கிறது இந்த 5, N ஆஃப் S அப்படிங்கிறது இந்த 9. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர். இதுலயே செகண்ட் क्वेश्चन ஒன்னு கேட்டிருக்காங்க பாருங்க, not a blue ball, அதாவது நீல நிறமாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. நம்ம ஏங்கிறத நீல நிற பந்துகள் கிடைக்கும் நிகழ்ச்சின்னு வச்சுட்டோம் இல்லையா? இப்ப ரெண்டாவது ஆட்டோமேட்டிக்கா இப்ப என்ன ஆகும் அப்படின்னா A dash is an event of not getting blue ball. blue ball கிடைக்காம இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா A dash அப்படின்னு எழுதுவோம். எப்படி நம்ம செட்ஸ்ல பண்ணுவோம் இல்லைங்களா? A னா A தவிர மீதி A dash னு சொல்ற மாதிரி இங்க A dash is an event of not getting blue ball அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். அது நம்ம சொல்றோம். அதாவது A dash என்பது நீல நிற கிடைக்காமல், நீல நிற பந்துகள் கிடைக்காமல் இருக்கும் நிகழ்ச்சி. நமக்கு இதுதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா P of A dash is equal to 1 minus P of A. ஏன்னா இப்போதான் நீல நிற பந்துகள் கிடைக்கக்கூடிய நிகழ்தகவு கண்டுபிடிச்சோம் 5/9. ஸோ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணாவே நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ equal to 1 minus 5/9. பாருங்க, இந்த 9 இங்க பெருக்க போறோம். 9 minus 5/9 நமக்கு இந்த 4/9ன்னு இந்த P of A dash கிடைச்சிரும். So, இது first question ஓட answer 5/9. இது second question ஓட answer 4/9. Example 8.19. 2 dice are rolled. Find the probability that the sum of outcomes is equal to 4, greater than 10, less than 13. அதாவது இரண்டு பகடைகள் உருட்டப்படுகின்றன. கிடைக்கப்பெறும் முகமதிப்புகளின் கூடுதல் 4க்கு சமமாக 10ஐ விட பெரியதாக
13ஐ விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவு காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ரெண்டு டைஸ் த்ரோ பண்ணா கிடைக்கக்கூடிய சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் எஸ் போட்டு எழுதிட்டோம். அதாவது இரு பகடைகளை உருட்டும் போது கிடைக்கக்கூடிய கூறு வெளியை ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம். இதுல எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதும்போது நமக்கு 36 இருக்கு. ஸோ 36 அதுதான் n ஆஃப் s. ஓகேங்களா? இப்போ மூணு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, நம்ம இந்த இப்படி வந்திருக்கு பாத்தீங்களா, இததான் முகமதிப்புகள்னு சொல்லுவோம். இப்படி மேல வந்திருக்கிற நம்பர்ஸ் இந்த 1 1 இந்த 1 2 இதெல்லாம் நம்ம முகமதிப்புகள் அப்படின்னு சொல்லுவோம், அவுட்கம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய கூடுதல் சம் ஆஃப் தி அவுட்கம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இப்படி வெளிய வந்திருக்கிறதுடைய கூடுதல் ரெண்டு, அதாவது இதையும் கூட்டினா 4 வருதுன்னு ஃபர்ஸ்ட் क्वेश्चन கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चனை நம்ம 7 எடுத்துக்க போறோம். ஏதாவதுன்னா பாருங்க, find the probability that the sum of outcome is equal to 4. அப்ப நம்ம let A be an event of getting அப்படின்னு எழுதிட்டு நம்ம क्वेश्चनல இருந்தே மீதி ஸ்டேட்மென்ட் எழுதலாம். getting sum of outcomes equal to 4. பாருங்க, sum of outcomes equal to 4. அதே தமிழ்ல எழுதணும் அப்படின்னா, A என்பது முகமதிப்புகளின் கூடுதல் நாலு கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. பேர் வச்சுக்கோங்களா, எத்தனை இருக்கு இல்ல முதல்ல எது எதுன்னு எடுத்து எழுதிக்குவோம். ஏ அப்படின்னு போட்டு எழுதணும் அப்படின்னா எது எதுன்னு எடுத்து எழுதுறதுக்கு தான் நாம இப்படி எழுதியிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, 2ஐயும் கூட்டினா 4 வரும். கூட்டினா 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4ன்னு வரும். அப்புறம் 2ஐயும் கூட்டினா 4 வருங்களா? அதே போல 3ஐயும் 1ஐயும் கூட்டுங்க 4 வருமா? வேற ஏதாவது கூட்டினா 4 வருதா பாருங்க. இல்ல இதெல்லாம் பெருசா தான் இருக்கு, இது கம்மியா இருக்கு. அப்ப இது 3 மட்டும்தான் நமக்கு வந்து கூட்டினா 4 வருது. So 1, 3, 2, 2 and 3, 1 அப்படின்னு எந்த எலிமெண்ட்ஸோ அந்த உறுப்புகளை எடுத்து இப்படி எழுதிக்கணும். இதுல எத்தனை இருக்கு அப்படிங்கிறது n of a. So 1 2 3ன்னு 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. So n of a 3ன்னு எழுதிட்டோம். இப்போ p of a கண்டுபிடிக்கணும். So p of a is equal to n of a by n of s. n of a வந்து நமக்கு 3, n of s வந்து 36. நம்ம இதோட இந்த क्वेश्चनோட ஆன்சர் முடியுது. சோ சிம்பிளிஃபை பண்ண முடியும் அப்படினா, சுருக்க முடியும்னா சுருக்கிக்கணும். 3 ஒரு வாட்டியும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டியும் கீழ 3 ஆல் அடிச்சா 12. therefore p of a சமம் 1/12 அப்படினு ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் கண்டுபிடிச்சோம். அப்புறம் செகண்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, greater than 10. அப்ப இங்க எழுதுன மாதிரியே தான் எழுத போறோம். let b be an event of getting sum of outcomes greater than 10. அதுவே தமிழ்ல எழுதுறது அப்படின்னா, b என்பது முகமதிப்புகளின் கூடுதல் பாரு 10ஐ விட பெரியதாக, 10 விட பெருசு எதுன்னு பார்க்க போறோம். பாருங்க, இங்க 10, இதுவும் 10, இதுவும் 10. இதுக்கு அப்புறம் அப்படின்னா இந்த 3 பாருங்க, 5 6ஐயும் கூட்டினா 11, 6 5ஐயும் கூட்டினா 11 பாருங்க. இந்த 3ம் நமக்கு 10ஐ விட பெருசா வரும். அதனால அதை தான் நாம எடுத்துக்க போறோம். ஸோ b இந்த 3ம் அப்படின்னா 5, 6 then 6, 5 6, 6 அப்படிங்கிற இந்த 3 உறுப்புகள். ஸோ n of b is equal to 3. உடனே p of b கண்டுபிடிச்சிடுறோம். n of b by n of s. ஸோ 3/36 அதே மாதிரி 1/12 வரும். ஸோ 1/12. இனி தேர்ட் क्वेश्चन இதுல பாத்தீங்கன்னா less than 13, அதாவது let c be an event of getting sum of outcomes less than 13 அப்படின்னு எழுதிட்டோம். அதாவது தமிழ்ல எழுதணும் அப்படின்னா, c என்பதை முகமதிப்புகளின் கூடுதல்
13 விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்ச்சி எங்க? எல்லாமே இதுவரைக்கும் 12 தான். அப்ப இது எல்லாமே எதை கூட்டி பார்த்தீங்கன்னாலும் 13 விட குறைவாக தான் இருக்கும். அப்போ n of c எழுதிடலாம். ஏன்னா நம்ம வெறும் c எழுதணும்னா இது எல்லாத்தையும் எழுதணும். அதனால நமக்கு இங்கே இருக்கிறதுனால n of c is equal to இது அத்தனையும் 36 உறுப்புகளும் நமக்கு வந்து 13 விட குறைவாக இருக்கும். So n of c is 36. உடனே p of c கால்குலேட் பண்ணுங்களா? சோ எப்படி எழுதுவோம்? n of c by n of s அப்படி எழுதுவோம். சோ நமக்கு 36 மேலேயும் கீழேயும் 36 நமக்கு ஒரு வாட்டி அடிச்சா வரும். therefore p of c is 1 அப்படினு கிடைக்குது. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஓட ஆன்சர் நமக்கு 1/12 உம் செகண்ட் क्वेश्चन ஓட ஆன்சர் 1/12 உம் தேர்ட் क्वेश्चन ஓட ஆன்சர் 1 னு கிடைக்குது. Example 8.20, 2 coins are tossed together. What is the probability of getting different faces on coins? அதாவது இரண்டு நாணயங்களை ஒன்றாக சுண்டப்படுகின்றன. இரண்டு நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு இருக்காங்க. ரெண்டு காயின்ஸ் டாஸ் பண்ணும்போது அது கிடைக்கக்கூடிய கூறுவெளி சாம்பிள் ஸ்பேஸ் என்ன அப்படின்னா ரெண்டு காயின்லயும் நமக்கு தலை கிடைச்சா, அதாவது ரெண்டுலயும் ஹெட், அதுக்கப்புறம் ரெண்டுலயும் டெயில். இப்போ ஃபர்ஸ்ட்ல ஹெட் கிடைச்சு ரெண்டாவதுல டெயில் கிடைச்சது அப்படின்னா அதை ஹெச்டின்னு எழுதுவோம். அதாவது முதலில் தலை, முதல் காயின்ல தலையும் ரெண்டாவது காயின்ல பூவும் விழுந்தா எழுதுவோம். முதல் காயின்ல பூவும் இரண்டாவது காயின்ல தலையும் விழுந்தா டிஹெச் அப்படின்னு இப்படி எழுதுவோம். இதுதான் நம்மளுடைய கூறுவெளி ரெண்டு காயின்ஸ் டாஸ் பண்ணும்போது. ஸோ n of s இதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு, எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு கால்குலேட் பண்ணும்போது 1 2 3 4. ஸோ 4 n of s. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா பாருங்க, what is the probability of getting different faces on coins? அப்போ let a be an event of அப்படின்னு எழுதிட்டு பாருங்க getting different faces on coins எழுதிக்கோங்க. a என்பதை பாருங்க இங்க இருக்கு பாருங்க, இரண்டு நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்ன அப்படின்னு. இப்போ நாம ஏக்கு எழுத போறோம், எலிமெண்ட்ஸ் எழுத போறோம். பாருங்க வேற வேற ரெண்டுலயும் ஃபர்ஸ்ட் காயின்ல ஹெட்டா இருந்தா செகண்ட் காயின்ல டெய்லா இருக்கணும், ஃபர்ஸ்ட் காயின்ல டெய்லா இருந்தா செகண்ட் காயின்ல ஹெட்டா இருக்கணும். அதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் வேறு வேறு, இது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல, இது முதல் நாணயத்துல, இது இரண்டாவது நாணயத்திலயும் வேறு வேறு முகங்கள் இருக்கிறது, இது ரெண்டும் தான். அதனால HT, TH அப்படின்னா அதுதான் நமக்கு தேவையான n of a. எத்தனை உறுப்புகள் இருக்கோ அதுதான். ஸோ n of a is 2 அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ உடனே p of a கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா n of a by n of s அப்படின்ற ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 2/4 ஏன்னா n of a ஓட வேல்யூ 2, n of s ஓட வேல்யூ 4, 1/2 நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. So therefore p of a is equal to 1/2 is the final answer for this question. Example 8.21, from a well shuffled pack of 52 cards, one card is drawn at random. Find the probability of getting red card, heart card, red king, face card, number card. அதாவது நன்கு களைத்து அடுக்கி வைக்கப்பட்ட 52 சீட்டுகளை கொண்ட சீட்டுக்கட்டிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அதில் சிவப்பு நிற சீட்டு, ஹார்ட் சீட்டு, சிவப்பு நிற ராசா, முகச்சீட்டு என் சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கார்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். பாருங்க இங்க ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறது பாத்தீங்கன்னா கிளாவர் அப்படின்னு சொல்லுவோம், அது கருப்பு கலர்ல இருக்கும். ஏஸ் ஃபர்ஸ்ட் இருக்க கார்டு பேர் ஏஸ், ஏ அப்படின்னு போட்டுருக்கு இல்லைங்களா. அடுத்தது 2 3 4 5 6 7 8 9 10 நம்பர்ஸ்ல இருக்கும். அதுக்கு அடுத்தது 11 12 13க்கு பதிலா 11க்கு பதில் ஜாக்கியும், 12க்கு பதில் குயினும், 13க்கு பதில் கிங் அப்படின்னும் அதே சிம்பலோட கருப்பு கலர்ல இருக்கும். பாருங்க செகண்ட் ரோல பாத்தீங்கன்னா ஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கார்டு பேரு, அதுவும் கருப்பு கலர்ல இருக்கும். மேல சொன்ன அதே அரேஞ்ச்மெண்ட்ல ஏஸ்ல இருந்து அப்புறம் நம்பர்ஸ் 2ல இருந்து 10 வரைக்கும், அப்புறம் ஒரு ஜாக்கி, அப்புறம் ஒரு குயின் கிங் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிறது வந்து உங்களுக்கு ஹார்டின் அப்படின்னு சொல்லுவோம், ஹார்ட் ஷேப்ல இருக்கு இல்லைங்களா. அப்புறம் சிகப்பு கலர்ல இருக்கும், அதுக்கும் ஒரு ஏஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 2ல இருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 3 கார்ட்ஸ், அதாவது ஜாக்கி, குயின், அப்புறம் கிங், அதாவது ஜாக்கி, ராஜா, ராணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதனால அதுக்கு அடுத்தது இருக்கிறது டைமண்ட் ஷீட், அதுலயும் அதுவும் ரெட் கலர்ல இருக்கும், டைமண்ட் ஷேப்ல இருக்கறனால அந்த டைமண்ட் ஷீட்னு சொல்லுவோம்.
அதுக்கு ஃபர்ஸ்ட் ஏஸ் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் 2ல இருந்து 10 வரைக்கும் எண்கள் இருக்கும், அப்புறம் 11க்கு பதிலாக ஒரு ஜாக்கி, அப்புறம் ராணி சிகப்பு ராணி, அதுக்கப்புறம் ராஜா சிகப்பு ராஜா இருக்கும். ஸோ எல்லாமே அதே சேம் சிம்பிள்ல இருக்கும். அப்போ ஒவ்வொன்றிலையும் 13 கார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் என் ஆஃப் எஸ் 13 + 13 + 13 + 13 மொத்தம் 52 கார்டு இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்ப n of s = 52 அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ நமக்கு என்ன தேவையோ, எத்தனை क्वेश्चन இருக்கோ அது ஒவ்வொரு क्वेश्चनக்கும் a b c னு பேர் வச்சு தனித்தனியா என்ன வேணுமோ அது கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க, சிகப்பு நிற சீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்ப நம்ம அதை a ன்னு வெச்சுக்க போறோம். let a be an event of getting red cards. பாருங்க, event of getting red cards அப்படின்னு எழுத போறோம். ரெட் கார்ட்ஸ் எதெல்லாம் அப்படின்னா நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி ஹார்டிங்ல ஒரு 13 கார்டு இருக்கு, இது வந்து டைமண்ட் இதுல ஒரு 13 கார்டு, இது எல்லாமே சிகப்பு கலர்ல இருக்கும், இதுல ஒரு 13 இதுல ஒரு 13 மொத்தம் 26. தமிழ்ல நம்ம வந்து ஏ என்பது சிவப்பு நிற சீட்டு கிடைக்கும் நிகழ்ச்சி எங்க, நம்ம ஏல n of a ஸ்ட்ரைட்டா எழுதிட்டா போதும். ஏன்னா இதுல ஒரு 13 இதுல ஒரு 13 மொத்தம் 26 சீட்டுகள் சிகப்பு கலர்ல இருக்கு. சோ 26 ன்னு எழுதிட்டோம். உடனே p of a கண்டுபிடிக்க போறோம். n of a by n of s. அப்போ 26/52, 26 ஒரு வாட்டி இங்க 2 வாட்டின்னு நமக்கு ஆன்சர் 1/2 கிடைக்குது. என்ன அப்படின்னா p of a, அதாவது சிகப்பு நிற சீட்டு கிடைக்கும் நிகழ்தகவை நமக்கு 1/2ன்னு கிடைக்குது. செகண்ட் क्वेश्चन என்ன அப்படின்னா, நமக்கு ஹார்ட் சீட்டு பாருங்க, இதுதான் ஹார்ட் சிம்பல் இருக்கக்கூடிய 13 சீட்டும் ஹார்ட் சீட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ பி என்ன, பி என்பதை ஹார்ட் சீட் கிடைக்கும் நிகழ்ச்சி எங்க அப்படின்னு எழுதிக்கிறோம். லெட் பி be an event of getting hard cards அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ உடனே b n of b எவ்வளவு அப்படின்னா, ஹார்ட் கார்டு மொத்தம் 13, அதனால 13. so p of b is equal to n of b by n of s அப்படின்னு எழுதிக்கிறோம். 13/52, 13 ஒரு வாட்டியும் இங்க 4 வாட்டியும் நமக்கு ஆன்சர் 1/4 அப்படின்னு கிடைக்குது செகண்ட் क्वेश्चनக்கு. இப்போ தேர்ட் क्वेश्चन, சிகப்பு நிற ராஜா அதாவது ரெட் கிங் கிடைப்பதற்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ let c be an event of getting red king அப்படின்னு இங்கிலீஷ்லயும், தமிழ்ல c என்பதை சிவப்பு ராஜா கிடைக்கும் நிகழ்ச்சி அப்படின்னு எழுதிக்கிறோம். பாருங்க, இந்த ஹார்டிங்ல ஒரு ராஜா வரும், இந்த டைமண்ட்ல ஒரு ராஜா வரும். அப்போ மொத்தம் 2 ராஜா சிகப்பு ராஜாவா இருக்கும். பாருங்க, இந்த 2 சிகப்பு ராஜாவை தான் நமக்கு இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எத்தனை கார்ட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ n of c is 2. ஸோ p of c is n of c by n of s and it is 2/52. சுருக்கும் போது 1/26 கிடைக்கும். ஸோ p of c is 1/26. fourth question, நமக்கு முகசீட்டு கிடைக்கும் நிகழ்தகவை காண்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஃபேஸ் கார்டு கேட்டிருக்காங்க. fourth questionல let d be an event of getting face cards. அதாவது d என்பதை முகசீட்டு கிடைக்கும் நிகழ்ச்சி எங்க அப்படின்னு தமிழ்ல எழுதுறோம். இந்த மாதிரி முகம் இருக்கிற மாதிரி கார்ட்ஸ் வருது பாத்தீங்களா, இதத்தான் முகசீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இந்த ராணி, இந்த ராஜா, இந்த ஜாக்கி, இந்த 3யும் முகசீட்டுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த டைமண்ட் மாதிரில 3 சீட் இருக்கும், இந்த ஹார்டிங்ல 3 சீட் இருக்கும், அதே மாதிரி பிளாக்ல இதுல ஒரு 3 சீட்டு முகசீட் இருக்கும், இதுல ஒரு 3 சீட்டு முகசீட் இருக்கும் அப்படின்னு மொத்தம் 12 சீட்டுகள் நமக்கு ஃபேஸ் கார்ட்ஸ். அப்போ நம்ம n of d is equal to 12 அப்படின்னு எழுதிக்கிறோம். So p of d is equal to n of d by n of s. So 12/52 மேலையும் கீழையும் நம்ம 2ஆல் அடிக்கலாம். 6/26 வரும், மறுபடியும் 2ஆல் அடிக்கிறோம், 3/13 அப்படின்னு வரும். So p of d is 3/13.
ஸோ ஃபேஸ் கார்டு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி நமக்கு 3/13 கிடைச்சிருக்கு. லாஸ்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின் பாருங்க, என் சீட்டாக இருப்பதற்கான நிகழ்வு நம்பர் கார்ட்ஸ் வேணும் இருக்காங்க. ஸோ லெட் E be an event of getting number cards. அதாவது என் சீட்டு கிடைக்கும் நிகழ்ச்சி என்க அப்படின்னு எழுதிக்கிறோம். எதெல்லாம் என் சீட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏஸ்னு இருக்கும், அதுக்கப்புறம் 2 3 4 5 6 7 8 9 10 எல்லாம் நம்பரா இருக்கும். அப்புறம் ஒரு ஜாக்கி இருக்கும், ஒரு கிங் இருக்கும், ஒரு குயின் இருக்கும். நம்ம கார்ட்ஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா இப்போ. அப்ப இதையும் விட்டுறணும். இதெல்லாம் விட்டுட்டு மொத்தம் ஒவ்வொன்றும் எத்தனை கார்ட்ஸ் வந்து நம்பர் கார்ட்ஸ் செக் பண்ண போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 கார்ட்ஸ். இதுல ஒரு 9 கார்ட்ஸ் நம்பர் கார்ட்ஸ், இதுல ஒரு 9 கார்ட்ஸ் நம்பர் கார்ட்ஸ், இதுல ஒரு 9 கார்ட்ஸ் நம்பர் கார்ட்ஸ், இதே மாதிரி இதுலயும் ஒரு 9 கார்ட்ஸ் நம்பர் கார்ட்ஸ். அப்போ 9 4 வாட்டி 36ங்களா. சோ n of e is equal to மொத்தம் 36 கார்ட்ஸ் நமக்கு வந்து n சீட்டுகளாக இருக்கும். சோ n of e is 36. சோ p of e கால்குலேட் பண்ணனும் அப்படினா ஃபார்முலா n of e by n of s என்ன அப்படினா 36/52 மேலே கீழேயும் 2 ஆல டிவைட் பண்ணா 18 கீழே 26 வரும், மறுபடியும் இங்க 9/13 வரும். So P of E is equal to 9/13 is the answer for the last question. So இவ்வளவுதான்.